அண்ட் தென் ஒரு சில பேஷண்ட் சொன்னாங்க, இந்த ட்ராலி தள்ளுறவங்க, இந்த வீல் சேர் தள்ளிட்டு போகிறவங்களாம் வந்து பேஷண்ட் கிட்ட மணி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எனக்கு உள்ளே வந்து பப்ளிக் சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதே ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஃப்ரீ சர்வீஸ், கவர்மெண்ட் நம்மளை அண்டர்டேக் பண்ணி கேர் பண்ணிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வராங்க. பட் அதிகாரிகளுக்கும் அது கவனத்துக்கு வரல. இன்றைக்கி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. சொன்ன உடனே சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடனடியாக அந்த ஸ்டாஃப் யாருன்றதை பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறேன்றதை சார் வந்து நமக்கு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அது மாதிரி நடக்காதுன்றதை சார் அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஷண்ட்ஸ் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்கவுங்க சரியாக ஒர்க் பண்ணணும். அதை வந்து இவர் சார் வந்து என்ஷூர் பண்ணுறேன்னு இனிமேல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேஷண்ட் சொல்லும்போது தான் நமக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் தெரியும். ஸோ அதை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. சார் நிச்சயமாக அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சாருக்கு என்னுடைய பாராட்டுகள் சார். தொடர்ந்து நீங்கள் அதை கொஞ்சம் மானிட்டர் பண்ணி கொடுங்க. டாக்டர் சாரும் வந்து ரொம்ப சீரியஸான முறையில் சொன்னாங்க, என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணுன்றது எல்லாமே எனக்கு கூட்டு போய் காமிச்சு சொன்னாங்க. இந்த நேரத்தில் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க கேட்ட அத்தனை ரிக்வஸ்ட்டுமே கூடிய சீக்கிரம் வந்து அரசாங்கத்திடம் சொல்லி இந்த இடத்துக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அதை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும்ன்றதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக ஒரு மக்களுக்கான அரசாக நம்மளுடைய ஹானரபிள் சிஎம் விஜய் சார் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பாங்க. இது எல்லாமே சார்கிட்ட கொண்டு போகப்படும். இதை சார் பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் இந்த அரசு மருத்துவமனைக்கு என்னெல்லாம் தேவையோ அதற்கான வசதிகளை செஞ்சு தருவாங்க. அதில் எந்த விதமான அச்சமோ எந்த விதமான தயக்கமோ நமக்கு இல்லை. கம்ப்ளீட்லி பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் சாரோட எண்ணம். சார் சொன்னதே தினம் மக்களுக்கு என்ன தேவையோ, மக்கள் என்ன குறைகள் சொல்கிறாங்களோ அதை உடனடியாக சரி பண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா வேலைகளையும் எடுக்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் சார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க சிஎம் சார் அவர்கள். ஸோ அதன் அடிப்படையில் மக்களுடைய குறைகள் வந்து சொன்னதுனால இன்றைக்கி நாங்கள் இந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கோம், சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு. அதில் இவ்வளோ தூரம் தெரிய வந்திருக்குது. இன்னும் இங்கே என்ன பிரச்சனைனாலும் மக்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசப்படும். சிஎம் சார் அவர்களுக்கு இது கொண்டு செல்லப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டல் அப்டேட் பண்ணுறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் முன்னெடுப்போன்றதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளோ நாளில் விஷயங்கள்லாம் சரி செய்யப்படும் மக்களுக்காக? அதுதான் சரி. இப்போ மாநகராட்சி கமிஷனர்கிட்ட நம்ம இந்த ஒரு வேலையை கொடுத்துருக்கோம். அதை சார் வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் பண்ணி தரேன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து லேக்காக இருக்குது, என்னென்ன பில்டிங்ஸோடைய இப்போ நம்ம இன்ஜினியர்ஸை பார்க்கணும், அவங்ககிட்ட நம்ம கேட்கணும். அதை ரெடி பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வாங்கணும். ஹாஸ்பிட்டல் சைடில் இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்ஸை நம்ம கேட்டு வாங்கணும். சார் இன்னொரு வித்தின் 1 வீக்கில் வந்து எல்லா ரெக்யர்மெண்ட்ஸும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸ் சைட்லேருந்து என்னென்ன தேவைன்றதை சாரும் ஒரு 1 வீக்கில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா அதிகாரிகள்கிட்டையும் உட்காந்து கலந்து பேசி என்ன செய்யணுன்றதை ஒரு டிசைட் பண்ணி ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ரொபோசலாக கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை மூவ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு அரசாங்கம், அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் பேசணும், நம்ம அதை ப்ரொபோசல் கொண்டு போகணும். அதற்கான நேரம் எடுக்கும். ஸோ கூடிய விரைவில் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வில் டூ இட். சார், இடிச்சு கட்டுறதுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து இடம் மாற்றி எல்லா வசதிகளோட ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு அரசு மருத்துவமனை கொடுக்க முடியும். இல்லை, அதுதான் முதல்ல வந்து இங்கே என்ன கண்டிஷனில் நம்ம டெவலப் பண்ண முடியும், இல்லை வந்து மாற்று இடம் தான் கம்பல்சரி தேவைப்படுதாங்கிறத நம்ம அதிகாரிகள் கூட உட்காந்து பேசணும். ஸோ அதை பேசி எல்லாரும் கலந்து ஆலோசிக்கக்கூடிய முடிவு அது. ஒரு ஆள் முடிவு பண்ணி நம்ம வந்து திரைப்படங்களை வருவது போல் அடுத்த நாள் அதை சரி பண்ணக்கூடிய காரியம் இது கிடையாதுன்றது அவங்க எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிகள்கிட்டையும் உட்காந்து பேசி இதில் என்னென்னலாம் செய்ய முடியும், இங்கேயே நம்ம அந்த டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வர முடியுமா, இல்லை நீங்கள் சொன்னது போல் மாற்று ஏற்பாடுகள் செய்ய முடியுமான்றதை எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். ஸோ அதை முடிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். சார், 2013 இந்த மாதிரி டாக்டர்ஸ் பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறைலாம் இருக்குது. அது ஐசியூலாம் ஒர்க் ஆகலை. ஏன் இவ்வளோ நாள் அந்த டாக்டர்ஸ் வந்து மேலே கவனத்துக்கு கொண்டு போகல, அரசு கவனத்துக்கோ இல்லை ஜேடிஐடி கவனத்துக்கோ ஏன் கொண்டு போகல? சார் டாக்டர் ரிப்பீட்டடாக கொண்டு போயிட்டு இருக்கேன் சார். இல்லை, கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு சார். நீங்கள் இதே நிலைமையில 13 இருந்து இல்லை சார், 13 அந்த ஹெச்ஆர்ஏ தான் 2026 இருக்குன்னு சொல்கிறோம் சார். 2013 எவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தாங்களோ, அந்த சாங்ஷன்டு டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்களோ அதே தான் 2026 வரைக்கும் சாங்ஷன்டாக இருக்காங்க. அந்த சாங்ஷனிங் இன்க்ரீஸ் பண்ணி ஹெச்ஆர் டாக்டர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஓபி ஜாஸ்தி ஆகிடுச்சு, டிபார்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு, தேட்டர் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே சர்ஜரிஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்பொழுது அது டெவலப் பண்ணணும்னு சொல்கிறோம் சார். அப்போ அந்த மாதிரி சொல்ல ஹெச்ஆர் கூட வேணும்னு சொல்கிறோம் சார். 2013 ரெண்டு கவர்மெண்ட் தாண்டி வந்துருச்சு. இந்த கோரிக்கையை முன்னாடி வச்சிருக்கேன். ப்ராப்பர் சேனல் ரிட்டர்னே எழுதியிருக்கேன் சார். எவ்வளோ மருத்துவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க? மாற்று இடம் நான் வந்து எல்லாத்தையும் நம்ம விசாரிச்சிருக்கேன் சார். இது கவர்மெண்ட் நாம்ஸுங்கிறதால மினிமம் 4 ஏக்கர்ஸ் கேட்குறாங்க சார். இப்போ நம்ம இந்த அரௌண்ட் ஸ்ரீரங்கம் ஏரியாவில் நான் வருவாய்த்துறை மூலம் பல இடத்த பார்த்தாச்சு சார். 4 ஏக்கர் உள்ள இடம் எங்கேயுமே கிடையாது. இது தாண்டினோம்னா சோமரசம்பேட்டையில் ஒரு ஏரியா சொல்கிறாங்க சார். அது அவ்வளோ தூரம் வந்து இந்த மக்களுக்கு வந்து வசதியாக இருக்குமான்னு தெரியல. நாங்கள் பேசிட்டு தான் சார் இருக்கோம். வேறு ஏதாவது இடம் கிடைச்சா பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வில் டூ சார். நம்ம ப்ராப்பராக வந்து என்னென்ன அனாலிசிஸ் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவோம். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டெப்ஸை கண்டிப்பாக எடுப்போம். வில் டூ.